Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus, and we are discussing second language acquisition. And we saw what is the difference between first language and the second language. And then we saw Stephen Krashan and his hypothesis. ஒரு 5 hypothesis ஸ்டீஃபன் கிரஷான் வச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ what is the meaning of second language acquisition அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்கு. This is by another expert by name Klein. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, a language is first and so is its acquisition. அதான் சொல்லியிருக்காரு. A language is first, so is its acquisition. If no other language was acquired before, otherwise it is second. அதாவது ஒரு லாங்குவேஜ் வேற எந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாங்குவேஜ் வந்து ஒருத்தர்கிட்ட வருது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், இல்ல அப்படின்னா அந்த லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ். ஒருவருக்கு முதலாக அறிமுகமாகக்கூடியது, அன்கான்சியஸா அவருக்குள்ளார புகக்கூடியது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அதுதான் நம்ம மதர் டங். அப்ப இந்த மதர் டங்குக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே L2. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப மதர் டங் அப்படிங்கிற அந்த ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு குழந்தைக்கு ஈஸியா என்ன ஆயிடும், அக்வயர் ஆயிடும். அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கான அந்த லாங்குவேஜோடைய பேசிக்ஸ் வந்து ஈஸியா உள்ள போயிடும். அதனுடைய அட்வான்ஸ் ஃபார்மேட்ஸ் வேணுமோ நம்ம சிரத்தை எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், கான்சியஸா படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு சில பேசிக்ஸ் வந்து ஈஸியா வந்துடும். அப்படி ஒரு குழந்தைக்கு இயல்பாக முதலாக அறிமுகமாகக்கூடிய லாங்குவேஜ் வந்து L1. அதற்கப்புறம் அந்த குழந்தையா விருப்பப்பட்டு நம்ம இந்த லாங்குவேஜ் கத்துக்கலாம், இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சு கத்துக்கக்கூடியது L2. Is the concept of L1, L2 clear, teachers? What is L1? What is L2? Language 1, language 2. Language 1 அப்படிங்கிறது mother tongue. Language 2 is the foreign tongue or the target language. அதை SLTL அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Source language, target language. Source language அப்படின்னா மதர் டங், டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னா எந்த டங்குக்கு நம்ம அதை கொண்டு போகணுமோ அது டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தக்கூடிய டெர்மினாலஜி. ஓகேவா? Now, what is the second language அப்படிங்கும்போது ரொம்ப தெளிவா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. What is the second language அப்படின்னா, the second language is the official language of a person's country or a state. இப்போ இந்தியால what is the second language in India? Hindi. English. English. Hindi வந்து கிடையாது. Okay, Hindi is almost considered to be the primary language. English now வந்து secondary language. Okay, and then in this perspective, second language is acquired following native language. முதலாக native language நம்ம கிட்ட இருக்கோம், நம்ம இன்னொரு language என்ன பண்றோம், we are acquiring. Okay, it is also the case with learning of a third language or the fourth language. For example, நமக்கு தமிழ் மதர் டங் அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம், that is second language, that is English. இது இல்லாம நம்ம பிரெஞ்சு கத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஜெர்மன் கத்துக்கணும்னு நினைக்கிறோம், அப்புறம் ஸ்பானிஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே அடுத்தடுத்த நம்ம ஒவ்வொரு நம்பர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். L1, L2. L2 is the second language, L3 third language, L4 fourth language, L5 fifth language. இந்த மாதிரி பல மொழிகளை கற்று தேரக்கூடியவர் அவர் என்னன்னு சொல்றோம்? A man who is expert in mastering many languages, who speaks many languages. என்னன்னு சொல்றோம்? Polyglot. 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 A person who speaks many languages called polyglot. ஏன் அதை இங்க போட்டு ஒருவேளை கேட்டா, a man or a woman well versed, okay, yeah, one who is well versed in many languages. Such a person is called polyglot. This சும்மா ஒரு இடைசுருகள். Okay, now second language acquisition or SLA, அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு அப்படிங்கிறாங்க. What is it? In general sense, it depicts learning a second language. Okay, நம்முடைய தாய்மொழியை தவிர ஒரு அயல் மொழியை கத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இன்னொன்னு
It is the name of the theory of the process by which we acquire a second language. சிம்பிளா ஒரு ஃபாரின் லாங்குவேஜை கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கணும். இன்னொன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வழியாகத்தான் நம்ம ஒரு வேற்று மொழியை கத்துக்க போறோம். Somebody has typed something in the chat. Polygamy அப்படின்னா என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா polygamy means one who marries too many times. Polygamy. Polygamy அப்படிங்கும்போது மேல் marrying many female. அதுவே one female marrying many male. It's called polyandry. What is it called, teachers? Andro அப்படின்னாவே மேல்னு அர்த்தம். polyandry. ஒரு பெண்மணி 3 கணவன் 4 கணவன் 5 கணவன் 15 கணவன் அப்படின்னு திருமணம் செய்து கொள்ளும் கூடிய கலாச்சாரங்கள்லாம் இருக்கு. அதுக்கு பேரு polyandry. ஓகேவா? சும்மா அது ஒரு இடை சொற்கள். நம்ம இப்போ போவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when we pick up a second language, this process of picking up the second language is a subconscious process. ரொம்ப கான்சியஸா இல்லாம ஒரு சப்கான்சியஸா நமக்கு வரும், which happens while we focus only on communication. ஓகேவா? It can be compared with second language learning, which describes how formal language education help us learn language through a conscious process. இப்போ நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போய் செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கான்சியஸ் ப்ராசஸ். இல்ல நம்ம ஒரு ஃபாரினோட கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கோம் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர், டீச்சர்ஸ்? Why do we need a second language? அப்படின்னா we need second language because second language will empower the speaker. நம்ம வந்து எம்பவர் பண்றது வந்து இந்த செகண்ட் லாங்குவேஜ், the global language. அதனால தான் நம்ம இங்கிலீஷை வந்து எல்லாரும் தேடி படிக்கிறோம். We become global citizen when we study English. Now, what is the difference between foreign language and a second language? இதுவும் நமக்கு ஒரு பேசிக் டெர்மினாலஜி மாதிரி வரும். What is foreign language and what is second language? Okay, the term foreign language எதை குறிக்கிறது அப்படின்னா it is used to denote a language that is learned through instruction where it is not used. நம்ம பயன்படுத்தாத ஒரு மொழி, பயன்பாட்டிலே இந்த சைட்ல நம்ம இடங்கள்ல பயன்பாட்டில் இல்லாத மொழி, அது வந்து ஒரு அயல்நாட்டு மொழி. அப்படிங்கிற இடத்துல ஒரு அயல்நாட்டு மொழியை நம்ம கத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இங்கிலீஷ் இஸ் த செகண்ட் லாங்குவேஜ், நாட் அ ஃபாரின் லாங்குவேஜ். பிகாஸ் இங்கிலீஷ் வந்து இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இந்தியன் கோர்ட்ஸ். Almost it is the language, it's almost like an official language in India. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. அதற்கு அப்புறம் அதை கொஞ்சம் என்ன பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ்க்கு தள்ளி வச்சுட்டாங்க. அதுல ஒரு அரசியல் இருக்கு, அதுல ஒரு ஓட்டு வங்கி அரசியல் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தியை பத்தி பெருசா பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட மாநிலங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்காது. அதுக்காக ஒரு ஓட்டு அரசியல் அங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி almost all the states English is being spoken, and in almost all the courts English is the language of documentation. இப்ப கொஞ்சம் நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜஸ்ல கம்யூனிகேஷன் இருக்கு. However, official documentation is done only in English. அதனால English is not a foreign language, but English is a second language அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நவ் இன்னும் கொஞ்சம் போவோமே, இந்த தியரி பார்ட்டுக்கு போகணும். ஏற்கனவே நம்ம தியரி கொஞ்சம் பார்த்தோம். இப்ப செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் தியரிஸ் கொஞ்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? வாட் ஆர் த வேரியஸ் தியரிஸ் அப்படிங்கும்போது தீஸ் ஆர் த பாப்புலர் தியரிஸ். இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது. அதனால சரி இதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இதையும் கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? The first theory is called acculturation theory. What is it called? Acculturation. Okay, acculturation னா இப்போ ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் இருக்காரு, அவரு இன்னொரு கல்ச்சரோடு இணக்கமாக போகும் பொழுது என்ன ஆகுது, அந்த கல்ச்சரை இவர் என்ன பண்ண போறாரு,
கல்ச்சர் அப்படின்னா என்ன மீனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் கல்ச்சரைசேஷன்? எஸ், வாட் டு யூ மீன் பை கல்ச்சரைசேஷன்? It's called two cultures coming together, and there is one dominant culture which tries to absorb another culture. இப்போ ரெண்டு கல்ச்சர் வந்து ஒன்றோடு ஒன்று மீட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த கல்ச்சர் வந்து பெருசா இருக்கோ, டாமினண்டா இருக்கோ, ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுதோ, அந்த கல்ச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இன்னொரு கல்ச்சரை அப்படியே உள் இழுக்க முயற்சி செய்யும். இது வந்து செகண்ட் லாங்குவேஜ்லயும் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷனுக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இஸ் வெரி பாப்புலர். அப்ப என்ன பண்ணுது? இட் இஸ் ட்ரைங் டு சக் இன், உறிஞ்சி எடுக்க முயற்சி பண்ணுது. எதை உறிஞ்சி உள்ள இழுத்துக்க முயற்சி பண்ணுது? நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் உள்ள இழுக்க முயற்சி பண்ணுது. அது எல்லாத்தையுமே தன்னகத்தே கொண்டு அந்த லாங்குவேஜை விட இந்த லாங்குவேஜ் ரொம்ப என்டியர் பண்ண முயற்சி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் இங்கிலீஷ் டிக்ஷனரி, பியூர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, பல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல இருந்து வெக்காபுலரிய அப்படியே உள்ள இழுத்து இழுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்னைக்கு ஒரு பெரிய லாங்குவேஜா நிக்குது. இட்ஸ் சோ ஃபாஸ்ட் மூவிங். அப்படின்னா ஏன் அது ஃபாஸ்ட் மூவிங் லாங்குவேஜா இருக்கு அப்படின்னா இட் இஸ் வெரி ஃபிளெக்சிபிள். எல்லா லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய வெக்காபுலரி, கிராமர், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு கிராமர், கிரீக் கிராமர், லாட்டின் கிராமர், எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்போ வெக்காபுலரி பிரெஞ்சுல இருந்து நிறைய வெக்காபுலரி, கிரீக்ஸ்ல ரூட்ல இருந்து நிறைய வெக்காபுலரிஸ் எடுத்திருக்கு, அப்புறம் லாட்டின்ல இருந்து நிறைய ரூட்ஸ் எடுத்திருக்கு. ஏன் நமக்கு ரொம்ப பாப்புலரா இருக்க எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்து வேர்ட்ஸ் போயிடுச்சு. சைனீஸ், ஜாப்பனீஸ், ஈவன் தமிழ்ல இருந்து கூட நிறைய வார்த்தை போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கட்டுமரன் சொன்னோம், இங்கிலீஷ்ல அது கேட்டமரன். ஓகே, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை அந்தந்த லாங்குவேஜ்ல இருந்து இது உள்ளே இழுத்து கொண்டது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப ஒரு செகண்ட் லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணும்னா எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்டிவேஷன் ரொம்ப தேவை. அதே நேரத்துல நம்மளுடைய ஈகோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரலா இந்த செகண்ட் லாங்குவேஜ் நம்மளால கத்துக்க முடியும். திஸ் இஸ் கால்ட் அக்கல்ச்சரேஷன் தியரி. இது நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒன்று. டாமினன்ட் கல்ச்சர் இன்னொரு சப்சர்வியன் கல்ச்சரை அப்படியே அப்படின்னு உறிந்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். Now we move on to contrastive theory. What is contrastive theory? Okay. According to this theory, the acquisition of second language is determined by the structure of an earlier acquired language. ஒன்றும் இல்லை, நம்முடைய மதர் டங், அந்த மதர் டங்குடைய இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வருது இல்லையா இங்கிலீஷ், அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்றது, கான்ட்ராஸ்ட் பண்றது. இப்ப எதெல்லாம் ஒன்னா இருக்கு, எதெல்லாம் வேறுபடுத்தி இருக்கு அப்படின்னு பண்ணும்போது what are we actually doing? We are trying to master the second language. Okay, the structure of the first language. இங்க பாருங்க, இந்த செகண்ட் லாங்குவேஜ்ல உங்களுடைய, இப்ப நம்ம தமிழ்கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் லாங்குவேஜ் இஸ் தமிழ், இங்கிலீஷ் ஃபார் அஸ். அப்ப என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க தமிழ்ல இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? எங்க இங்கிலீஷ்ல இருக்கா? அப்ப உங்கள்கிட்ட இல்லாததும் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப இத நீங்க கத்துக்கங்க. This is called positive transfer. This is called positive transfer. Okay, and contrasting structure on the other hand give rise to errors as a result of negative transfer or interference. Okay, negative transfer அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா there is a possibility of negative transfer and there is something called interference. லாங்குவேஜ்ல இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேமேஜிங்கா இருக்க போகும். Are you there, teachers? அடுத்தது ஐடென்டிட்டி தியரி. ஐடென்டிட்டி தியரி in the context of second language acquisition. இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
This is the opposite of contrastive theory. Contrastive theory எதை சொல்ல வந்துச்சு? எது ஒற்றுமைகள் இருக்கு, அப்புறம் எது வேற்றுமை இருக்குன்னு சொல்லுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ண போடுது அப்படின்னா, ஐடென்டிட்டி தியரி asserts that the acquisition or the availability of language has no influence on the acquisition of other language. என்னுடைய ஐடென்டிட்டி வேற, அந்த லாங்குவேஜோட ஐடென்டிட்டி வேற இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், என் ஐடென்டிட்டியை ரீடைன் பண்ணிக்கிட்டு இன்னொரு லாங்குவேஜையும் நான் கத்துக்க போறேன். Is the idea clear, teachers? In other way, the first language and the second language are not different. They are one and the same process governed by the same law. இதுதான் ஐடென்டிட்டி தியரி. அங்க வேற்றுமையை வச்சோம், இங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். அறித டீச்சர்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கா? Shall we move ahead with monitor theory? Right, monitor theory என்ன சொல்லுது அப்படின்னா, மானிட்டர்னாவே நம்மளை அப்படியே பாக்குறதுன்னு அர்த்தம். அப்சர்வேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னா, there are two independent systems for developing ability in second language அப்படின்னு சொல்லுது. According to monitor theory, how many systems are there for developing ability in second language? How many systems are there? Two independent systems. Two independent systems. What are the two independent systems? One is subconscious language acquisition. The other one is conscious learning language. ஒன்னு வந்து சப்கான்சியஸ், நமக்கு தெரியாமலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு கான்சியஸா நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்றோம். These are interrelated. Okay, நம்ம பொறுத்த மட்டும் அப்படி பார்க்கும் பொழுது subconscious acquisition appears to be far more important. But the vital point of the theory is that learning is always caused through monitor. What is this monitor? Monitor or an effort on the part of the learner to control his language output and to correct it whenever necessary. நம்ம மானிட்டர் அப்படின்னா நம்மளால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம். அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். to monitor the language output and self-correct it அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப important. Is the idea clear, teachers? What is the classroom implication of the theory? இந்த தியரியுடைய classroom implication என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, implication of the classroom, large classroom include ideas that the teacher can create context for communication which facilitate acquisition. That is a natural order of acquisition of language. There are affective filters which outburst acquisition, especially for adults, and coherent input is very, very important. So classroom la எது ரொம்ப முக்கியம், ஒரு டீச்சர் வந்து must create context for communication. ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு கான்டெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்படி கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? அக்விசிஷன் என்பது நேச்சுரலாக நடக்கும். Is the idea clear, teachers? இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, oral communication is very very important. Oral communication is very very important. Through oral communication என்ன நடக்கும்? Acquisition takes place. Okay, அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செஸ்டர்ஃபீல்ட் அண்ட் செஸ்டர்ஃபீல்ட் 1985 இது ஒரு புக்கு. அந்த ரைட்டர் வந்து செஸ்டர்ஃபீல்ட் அப்படிங்கிறவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இந்த டெவலப்மெண்ட் செகண்ட் லாங்குவேஜ் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ். ஒரு செகண்ட் லாங்குவேஜ் டெவலப் ஆகுறதுல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்ன ஒன்று ரெப்படிஷன், நம்ம ஒரு வேர்டை சொல்லி நம்ம திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ண வைக்கிறது, இமிடேட்டிங் அ சவுண்ட் ஆர் அ ஸ்ட்ரக்சர்.
தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒருத்தர் சொல்லும்போது நம்ம திருப்பி சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா அது உள்ள போயிடுது. அடுத்தது மெமரைசேஷன். ஓகே, மெமரைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபார்முலேயிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபார்முலேயிக் எக்ஸ்பிரஷன்ஸ்னா நம்ம ஆஃபன் ரிப்பீட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்புறம் வேர்பல் அட்டென்ஷன் கெட்டர்ஸ். ஓகே, வேர்பல் அட்டென்ஷன் கெட்டர்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆன்சரிங் இன் யூனிசன், ஒன்றாக சேர்ந்து கோரஸா நம்ம சொல்றோம் இல்லையா, how are you all, fine teacher அப்படின்னு சொல்றோம் இல்லையா, that is very very important. அப்புறம் செல்ஃப் டாக், இட்ஸ் கால்ட் இன்டர்னல் மோனோலாக், நமக்குள்ளார பேசிக்கிறது. அப்புறம் இன்ஃபர்மேஷனை நம்ம டீச்சர் கேட்கும்போது சொல்றது எலாபரேஷன். அப்புறம் என்னது, ஒரு டீச்சர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்றது. அப்புறம் நம்மளுடைய ப்ராக்ரஸ் நம்மளே மானிட்டர் பண்றது, கரெக்ட் பண்றது. அப்புறம் அப்பீல் ஃபார் அசிஸ்டன்ஸ், நமக்கு ஒரு டவுட் இருக்கும்போது மேடம் எனக்கு ஒரு டவுட், சார் எனக்கு ஒரு டவுட், குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்கறது. அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன், குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் அகெயின் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரோல் பிளேயிங். ஆல் தீஸ் திங்ஸ் வில் மேக் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் happen very quickly. Are you there, teachers? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா?